ஹாய் சுகி ஃபேமிலிஸ், 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு அழகான ஃபிங்கர் ஃபுட் ரெடி பண்ணலாமா? இது நீங்கள் 6 மந்த் இருக்காங்க அப்படின்னா தனியாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை 6 மந்த்துக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா ஃபிங்கர் ஃபுட்டாகவும் ட்ரை பண்ணலாங்க. வாங்க பார்க்கலாம். நைட்டே கொண்டக்கல்லையை ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஒயிட்டும் எடுத்துக்கலாம், இல்லை கருப்பு கொண்டக்கல்லையும் எடுத்துக்கலாங்க. ஊற வச்ச கொண்டக்கல்லையை நல்லாவே வந்து வேக வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை விசில் யூஸ்வலாக விடுவீங்களோ அத்தனை விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கேரட், அதுக்கப்புறம் அரை வெங்காயங்க. இது மூணுத்தையுமே வந்து மிக்சியில் ஆட் பண்ணி எந்த தண்ணியுமே ஊற்றாமல் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். தண்ணி ஊற்றினீங்கன்னா கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிடுங்க. ஸோ கையில் தொடும்போது வந்து லைட்டாக இந்த மாதிரி அளவுக்கு மட்டும் ஒட்டினா போதும். அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வேக வைக்கும் போதே வந்து உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் நீங்கள் பெப்பர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பைண்டிங்காக கடலை மாவு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்து நான் வந்து ஸ்டிக் ஷேப்பில் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேங்க. ஜஸ்ட்டு கையிலே நீங்கள் வந்து இதை மாதிரி வந்து பேட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரவுண்டாகவும் செஞ்சு கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்க. இது நீங்கள் ஃபிங்கர் ஃபுட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 6 மந்த் 7 மந்த்தில் இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கொண்டக்கடலையை ஒரு சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி நீங்கள் வந்து அப்படியேவும் கொடுக்கலாங்க. அப்படி இல்லை ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு நீங்கள் அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இது நல்ல ப்ரோட்டீன் ரிச் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட்டு வந்து ஆயில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நிறைய ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணி. லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் ஃபிங்கர் ஃபுட்டை பற்றி டவுட் கேட்டிருந்தீங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா டீத் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபிங்கர் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுமான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கும் டீத்துக்கும் ஃபிங்கர் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. இது சாஃப்ட்டாக இருக்கும். மேஷியாக இருக்கிற எல்லா ஃபுட்டுமே வந்து ஒன்ஸ் பேபி சிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஃபிங்கர் ஃபுட்டாக ஸ்டார்ட் பண்ணலாங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நேஹா பாப்பாவுக்கு போய் கொடுக்கலாம் வாங்க. இன்னொரு விஷயங்க, நீங்கள் வந்து இப்போ ஒரு புது ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேபி சாப்பிடலை அப்படின்னா உடனே அவாய்ட் பண்ணிடாதீங்க. அடுத்தடுத்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் செஞ்சு கொடுக்கும்போது நேஹாவுமே சாப்பிடலைங்க. ஓரளவுக்கு நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டாங்க. ரிமைனிங் ஃபுட் இருக்கிறத நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ரெசிபியை தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால உங்கள் சர்க்கிளில் இருக்க நியூ மாமுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன் உங்களை. பாய்.